இந்தியாவின் மிகப்பெரிய கால்பந்து மைதானமான கொல்கத்தாவில் உள்ள விவேகானந்தா யுவபாரதி மைதானத்தில் நடைபெற்று வரும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் கால்பந்தாட்ட ஜாம்பவான் மெஸ்ஸி கலந்து கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். And that in 2024 has been sold in the auction at $1 million. And what an incredible story. It just shows you that from a small piece of not even paper, of a paper napkin, things can start and it can reach to such heights where there is basically no ceiling, where you touch the sky and the moon and even further than that. Only if you know to believe, and Messi believed. Messi believed no matter what comes his way, he'll be there. And you know why, Liam? Because he loved the sport. He loved the sport, he loved the ball with all his heart. And that is what drove him to the very brink of greatness. And that is why no matter what came his way, he said he's going to stand tall, he's going to take it all in, he'll take the defeat and then he will fight his way back. और मेसी की जो नामांकन जो है, उनकी मदर की सबसे फेवरेट सिंगर थे लियोनेल रिची, और उन्हीं के नाम थे वो अपने बेटे को पुत्र का नाम दिया था. और ये शायद आप कई लोग जानते हैं, कई आदमी भूल गए कि मेसी अर्जेंटीना को जो डेब्यू हुआ था, वो बेंच से आके 2 ही मिनट में रेड कार्ड उनको दिखाया गया और वो उनको बाहर जाना पड़ा. और it was in 2005 against Hungary. And we speak so much about him being God's gift to football, but as we've mentioned throughout this discussion, it hasn't come easy. There is a lot of hard work that is put to it. Of course, a lot of passion, as you said. It doesn't come without the love of the game, and that is why it's so important that I think it's fitting that he has his best friends alongside him, because being a team sport, no matter what individual things you achieve, you've got your best friends alongside you, you've got your teammates alongside. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், விவரங்கள். உலக புகழ்பெற்ற கால்பந்து ஜாம்பவானாக இருக்கக்கூடிய லியோனல் மெஸ்ஸி 3 நாள் பயணமாக தற்பொழுது இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவில் கிட்டத்தட்ட கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ரசிகர்களை சந்திக்கிறதும், அங்க இருக்கக்கூடிய கால்பந்து அணிகளை சந்திக்கிறதும், அது மட்டும் இல்லாம கொல்கத்தாவில் 70 அடி உயர அவருடைய சிலையை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் வருஷம் அவருடைய ஸ்கெடியூலா இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவினுடைய மிகப்பெரிய கால்பந்து மைதானமா இருக்கக்கூடிய கொல்கத்தாவினுடைய விவேகானந்தா யுவபாரதி மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில மெஸ்ஸி கலந்து கொண்டிருக்கிறாரு. குறிப்பா அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். மெஸ்ஸிக்குன்னு சொல்லிட்டு உலக அளவுல கோடிக்கணக்கான ரசிகர்கள் கூடிய சூழல்ல இந்தியாவுல குறிப்பா கொல்கத்தா அப்படிங்கிறது கால்பந்து விளையாட்டுல மிகப்பெரிய வரலாறு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. கொல்கத்தாவில் புகழ்பெற்ற கிளப்புகள் கிட்டத்தட்ட 1800 இருந்தே வரலாற்றில் நம்ம பார்க்கும் பொழுது இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கொல்கத்தா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் கால்பந்து ரசிகர்கள் அதிகமாவே இருக்காங்க. அதனால கொல்கத்தாவில் நடைபெற்று வரக்கூடிய அந்த விவேகானந்த யுவபாரதி மைதானத்துல மெஸ்ஸியினுடைய நிகழ்ச்சியில உலகெங்கிலும் இருந்து ரசிகர்கள்ன்றதை தாண்டி இந்தியாவிலிருந்தே குறிப்பா நான் சொன்ன மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் அதிகமான ரசிகர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய மைதானமா இருக்கக்கூடிய அந்த மைதானத்துல அதிகபட்சமான ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது நிரம்பி வழியறத பார்க்க முடியுது. எல்லா பக்கமுமே திரும்பிய திசையில எல்லாம் ரசிகர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில மெஸ்ஸி ரசிகர்களுடைய அன்புல திளைக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லியோனல் மெஸ்ஸி ரசிகர்கள் காட்டியவாறு மைதானத்துல இருக்கக்கூடிய சூழல்ல சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய ஆரவார சத்தமே மிகப்பெரிய ஒலி எழுப்பக்கூடிய நிலையில அந்த மைதானம் முழுக்க முழுக்க மெஸ்ஸி மெஸ்ஸி என்ற ஒரு புகழ் நிறைந்த ஒரு மைதானமா தற்பொழுது மாறி இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களாக அவருக்கு நிகழ்வுகள் இருக்கு. குறிப்பா அடுத்தது ஹைதராபாத் போறாரு. ஹைதராபாத்ல கால்பந்து அணிகளை சந்திக்கிறாரு. அதே போல இப்ப நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் சந்தோஷ் கோப்பை வென்ற மேற்கு வங்க அணிக்கு பரிசுகளையும் வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஸ்கெட்யூல்ஸ் மெஸ்ஸிக்கு இருந்தாலும் கொல்கத்தா மைதானம் கால்பந்துக்கு இந்தியாவோட பேர் போன ஒரு மைதானமா இருக்கக்கூடிய கொல்கத்தா மைதானத்துல மெஸ்ஸிக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். Stands.
It is a festival. Yes, Christmas is around the corner, but we now have a 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.